வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமை, இன்று நீ தனிமையில் இருந்தால் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேள். ஏனென்றால் இது முழுக்க முழுக்க உனக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தைகள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் வார்த்தைகள். கந்தனின் அன்பு வேண்டாம் என்றால்தான் என் பிள்ளை தள்ளிவிட்டு சென்றிருப்பாய் அல்லவா? உன் அப்பன் என்னுடைய அன்பு முழுமையாக உனக்கு தேவைப்படுவதனால்தான் இன்று இந்த கந்தனை தேடி என் பிள்ளை உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்க வந்திருக்கிறாய். நான் உனக்காக என்றும் என்றென்றும் உறுதுணையாக நிற்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க நான் துணை வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின் நாமத்தை சொல்லும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உன் முன்னால் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் என்பது இனி எப்பொழுதும் உன் மனதில் பதியும் ஒரு விஷயமாக மாறும். நான் வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக மாறும். என்ன நடந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்தும் கந்தனின் அன்பு உன்னை காக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். முருகன் உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பார் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் வேளையில் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கும் எல்லா நன்மைகளும் உன் கண் முன்னால் உனக்கே தெரிய தொடங்கிவிடும். நல்ல உணர்வுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர தொடங்கிவிடும். இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்பது போன்ற ஒரு மனப்பக்குவமும் உனக்குள் வந்துவிடும். நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேலைகளை நீ இனிமேலும் ஒருபோதும் உதறிவிட மாட்டாய். கந்தன் நமக்காக இருக்கும் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்வாய். உன் அப்பனின் அன்பு உன்னை சரியாக மீட்டெடுக்கும். இது போன்ற நேரங்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் சரியாக கொடுக்கும். சரி, ஏதோ நடந்து விட்டது, விட்டுவிடு என்று நான் சொல்ல வரவில்லை. நடந்த விஷயத்திற்கான முடிவை தரத்தான் வந்திருக்கிறேன். எதையுமே நமக்கு சரிவராது என்று தெரிந்த பிறகு தொடர நினைக்கக்கூடாது. இது நம் வாழ்க்கைக்கானது என்பதனை நாம் உணர்ந்த பிறகு அதை விட்டுவிடக்கூடாது. சரியில்லை என்று தெரிந்த பிறகு அதில் நீ எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் நன்மைகளை கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நேர்மையும் உனக்கான உண்மையும் உன்னுடைய நம்பிக்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை சரியாக மீட்டு கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் நீ கலங்காதே. அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எப்பேற்பட்ட நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பிரச்சனைகள் இனிமேலும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது கந்தனின் நாமத்தை உன்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்ன நடந்தாலும் அப்பனின் நாமம் உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கும். நாவில் நீ சத்தமாக சொல்லவில்லை என்றாலும் கூட உன்னுடைய மனதிற்குள் அது ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. நல்லது வேண்டியும் உண்மைகளை உணர்த்த வேண்டியும் நான் சொல்லும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. முழுக்க முழுக்க உன்னை இந்த வாழ்க்கை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ நம்பு. எந்த இடங்களிலும் என் பிள்ளை எதை பற்றியும் சிந்தித்து இனிமேல் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருந்தாலும் இனி உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும். நீ கேட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும். இந்த வாழ்க்கையின் அதிசயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழச் சொல்லும். எதிலுமே நமக்குள் தோன்றுகின்ற சில குழப்பங்கள் விலகி நமக்குள் நல்லது நடக்க தொடங்கி விடுகிறது என்றால் அது போதுமல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை இந்த வாழ்க்கை உணர வைத்துவிடும். நாம் தெய்வத்தினுடைய அன்பளிப்பு, தெய்வத்தினுடைய அரவணைப்பிற்குள்ளும் வந்துவிட்டோம் என்று.
தெய்வம் நமக்காக எதையும் செய்ய துணிந்து விட்டது என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் தொடரும் என்றால் அவை அத்தனையிலும் உனக்கான தேவைகள் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்க உன் வாழ்க்கையில் இனி உனக்கு எதை நினைத்தும் கவலைகள் இல்லை. அப்பன் இருக்க என் பிள்ளைக்கு எதை பற்றிய பயமும் இனி தேவையில்லை. நல்லதையும் உள்ளதையும் உணர்த்த வேண்டி நான் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி உனக்கான வாய்ப்புகளை எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான வாய்ப்புகளை இதையெல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. காலமும் நேரமும் என் பிள்ளைக்கு தெளிவான விஷயங்களை உணர்த்தும் நேரம். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை தனக்குரிய நம்பிக்கையை மட்டும் நீ தொலைக்கக்கூடாது. எந்த இடத்திலும் உன் மனதில் தோன்றும் நல்லதொரு சிந்தனைகளை நீ விட்டுவிடக்கூடாது. எதையும் நினைத்து கலங்கி நின்று கண்ணீர் வடித்தது எல்லாமும் போதும். நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என்னுடைய கரங்களில் தான் படிந்திருக்கிறது. நீ சிந்திய கண்ணீர் துளிகளில் உன்னுடைய வாழ்க்கையை என்னால் உணர முடிகிறது. உன்னை சோதித்த விஷயங்களும் உன்னை சாதிக்க விடாமல் தடுத்து நிறுத்திய விஷயங்களும் என்னவென்று நான் அறிவேன். இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் இனிமேலும் உன்னை இப்படியே இருக்க விடாது நன்மைகளை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தனிருந்து உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளை இனிமேலும் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த கந்தனின் அன்பு ஒருபோதும் உன்னை கைவிடாது. உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் உறுதுணையாக நிற்பேன். உன்னை ஆட்டி படைக்கும் துன்பங்களை எல்லாமும் நான் நிச்சயமாக உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சரியானதொரு தருணத்தை உனக்கு நான் உருவாக்கி விட்டேன் என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க தொடங்கிவிட்டாய் என்று. ஓம் சரவண பவ என்று நீ சொல்கின்ற இந்த நேரங்கள் ஒட்டுமொத்தமாக உன் வாழ்க்கையை முழுமையாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, சந்தோஷமாக நான் எப்பொழுதும் உன்னை நிலைத்திருக்கச் சொல்கிறேன். சந்தோஷமாக நான் எப்பொழுதும் உன்னை வாழச் சொல்கிறேன். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை எல்லாமும் நான் சரியாக உனக்கு கொடுக்க எண்ணுகிறேன். அப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இதை எல்லாமும் இனியாவது நீ சரியாக தெரிந்து கொள். சூழ்நிலைகளால் உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இருப்பதையெல்லாம் வாங்கும் அளவிற்கு பணம் கொண்டவனை விட இருப்பதை வைத்து வாழக்கூடிய மனம் உள்ளவன்தான் இந்த உலகத்தில் உண்மையாகவே நிம்மதியானவன். மற்றவரிடம் இருப்பதை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமானால் எதுவும் நமக்கு நல்லதை நடத்தாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் அளவுக்கு அதிகமாக பாவம் பார்த்து விடாது. ஏனென்றால் உனக்கு முதலாவது சோதனையை இவர்கள்தான் கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாது. முதலாவது கஷ்டத்தை இவர்கள்தான் கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாது. பிறர் நினைத்ததை எழுதும் காகிதமாக இல்லாமல் நீ நினைத்ததை எழுதக்கூடிய பென்சிலாகவோ பேனாவாகவோ இருந்துவிடு. நிச்சயமாக அது உனக்கும் மிகுந்த மன நிம்மதியை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைக்க முழுமையான எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உன்னை சரிபடுத்தி நான் தருவேன் என்பதனை புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கின்ற இந்த காலம் முழுமையிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய். கந்தன் இருக்க என் பிள்ளைக்கு எந்த பயமும் இனி தேவையில்லை. அப்பன் முருகன் நான் இருக்க நீ நம்பிக்கையோடு இரு. உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்வதை உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை தேடி வந்து நான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்கட்டும். கந்தன் வந்துவிட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஆச்சரியத்தை இனி தரட்டும். கலங்காதிரு. எப்பொழுதும் உனக்கென்று நல்லதையே
நான் உருவாக்கி தொடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.